உலகத்திலே மசகு என்று அழைக்கப்படுற கச்சா எண்ணெய் உலகத்திலே எங்க அதிகமா உற்பத்தி செய்யப்படுது அந்த லிஸ்ட், அதாவது 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள நாடுகளோட லிஸ்ட் வெளிவந்திருக்கு. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க அரபிக் கண்ட்ரீஸ்ல தான் இந்த கச்சா எண்ணெய் அதிக அளவு உற்பத்தி ஆகுது. அதுதான் கிடையாது. இந்த பெட்ரோல் டீசல் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற மூலப்பொருள் இந்த கச்சா எண்ணெய் தான். இந்த கச்சா எண்ணெய் வந்து உலகத்தில் அதிகமாக எங்கே உற்பத்தி செய்கிறன்றதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவு எலக்ட்ரானிக் கார்ஸ், எலக்ட்ரானிக் பைக்ஸ் எவ்வளவு தான் வந்தாலும் இந்த கச்சா எண்ணெயோட தேவை, அதாவது அந்த கச்சா எண்ணெய் மூலப்பொருளாக வச்சு எடுக்கிற பெட்ரோல் டீசல் அதோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு தேவையான சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் அந்த தேவைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கு. நம்ம பெரும்பாலானோருக்கு இந்த கச்சா எண்ணெய் வந்து அரபிக் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அதுதான் கிடையாது. 2023ஆம் ஆண்டு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா, அதில் வந்து அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு வந்து அமெரிக்கா வந்து தெரியப்படுத்துறாங்க. அமெரிக்காவில் மட்டும் வந்து நாளொன்றுக்கு 2,19,00,000 பேரல்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்ததாக இருக்கிற நாடு வந்து சவுதி அரேபியா. அங்கே வந்து 2,11,00,000 பேரல்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறாங்களாம் நாளொன்றுக்கும். இதில் 3ஆவது இடத்துல இருக்கிறது தான் ரஷ்யா. ரஷ்யா வந்து 1,75,00,000 பேரல்கள் நாளொன்றுக்கும் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறாங்களாம். 4ஆவது இடத்துல கனடா இருக்கு. கனடா வந்து 50,00,000 பேரல்கள் ஒரு நாளொன்றுக்கு உற்பத்தி செய்கிறாங்க. இதில் வந்து சீனா 5ஆவது இடத்துல இருக்கு, ஈராக் வந்து 6ஆவது இடத்துல இருக்கு, இஸ்ரேல் வந்து 7ஆம் இடத்துல இருக்கு, யுஏஇ வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து 8ஆவது இடத்துல இருக்கு, 9ஆவது இடத்துல ஈரான் இருக்கு, 10ஆவது இடத்துல தான் குவைட் இருக்கு. இந்த 10 நாட்டில் இருந்துமே ஒரு நாளைக்கு 10 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்களாம், உற்பத்தி செய்கிறாங்களாம் என்று அந்த தரவுகளில் சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் ஒரு பரல்ல வந்து 159 லிட்டர் எண்ணெய் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 10 நாடுகள்லையும் 5 நாடுகள் அரபு கண்ட்ரிஸாக இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுனால இந்த கச்சா எண்ணெயோட உற்பத்தி குறையும், அதனால இந்த எண்ணெய் பெட்ரோல் டீசல் அதில் விலையெல்லாம் ஏற்றம் ஏறும் அப்படி என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஏண்டா இருக்கலாம், இப்போ நீ வரும் காலங்களில் இப்போ அமெரிக்காவும் ஈரான் மேல தாக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதனால இனி வரும் காலங்களில் கொஞ்சம் இருக்க சான்சஸ் இருக்கு. ஏனண்டா இந்த கூடுதலான இந்த அரபிக் கண்ட்ரிஸ்ல இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதே அமெரிக்காவோட கம்பெனிஸ் தான். கூடுதலாக 100க்கு 85% அமெரிக்கா கம்பெனிகள் தான், அமெரிக்காவோட கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள் தான் இந்த கச்சா எண்ணெயை இந்த அரபிக் கண்ட்ரிஸ்ல எடுக்குது. அதனால இந்த எண்ணெயோட ரேட்டு வந்து கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ அரபிக் கண்ட்ரிகளில் எல்லா அரபிக் கண்ட்ரிகளும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் எடுக்கிற அந்த கச்சா எண்ணெயில் எடுக்கிற உற்பத்திகள் வீதங்கள் கொஞ்சம் கூடலாம், அதுக்கு நிறைய செலவுகள் வரலாம். அதனால அதோட ரேட் வந்து கொஞ்சம் கூட சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கச்சா எண்ணெய் அரபிக் கண்ட்ரிஸ்ல இருந்து எடுக்கிறது இல்லை, கூடுதலாக உற்பத்தி செய்கிறது இல்லை என்று உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா தான். அதனால தான் அமெரிக்காவை எந்த நாடுமே பகச்சிக்கிறது இல்லை. இந்த அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவில் எல்லா நாடுகளையும் விட அமெரிக்காவில் எல்லா வசதிகளும் இருக்கு. அதனால தான் எந்த நாடுமே அமெரிக்காவோட நேரடியான எந்த விதமான போர்களோ இல்லை எந்த விதமான இதுவுமே நேரடியாக வச்சுக்கொள்ளாது, நாட்டோட அமெரிக்காவோட வச்சுக்கொள்ளாது.